உங்க குழந்தையோட நாக்கு இந்த போட்டோல இருக்கிற மாதிரி இருந்தா இதுக்கு பேர் தான் டங் டை. இந்த மாதிரி டங் டை பிறந்த குழந்தைக்கு இருந்தா பிரஸ்ட் ஃபீடிங் பண்றப்போ லாச்சிங் இஷ்யூஸ் இருக்கும். ரொம்ப நேரம் பால் குடிச்சிட்டே இருப்பாங்க அண்ட் ரொம்ப அடிக்கடியும் பால் குடிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். அண்ட் மதருக்கும் பிரஸ்ட் பெயின் மாதிரியான இஷ்யூஸ் வரலாம். அண்ட் இதை ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணாம விட்டு அந்த குழந்தை வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் டிஃபிகல்ட்டி இருக்கும். ச த ட மாதிரியான வேர்ட்ஸ், நாக்கு மேல டச் பண்ற வேர்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் ஸ்பீச் டிலே கூட இருக்கலாம். இந்த மாதிரி டங் டை குழந்தைக்கு இருக்கு அப்படிங்கறத வீட்லயே எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நான் சொல்றேன். முதல்ல குழந்தையால பல்ல தாண்டி நாக்க வெளியே நீட்டவே முடியாது. ரெண்டாவது, நாக்க வெளியே நீட்டினாலும் அது நடுவில் ஹார்ட் ஷேப்ல இப்படி ஒரு மடக்கம் மாதிரி நடுவில் இருக்கும். மூணாவது, நம்ம கையை வச்சு நாக்க தூக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சதை அட்டாச் ஆயிருக்கும் கீழே. இந்த டங் டை உங்க குழந்தைக்கு இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா ஒரு சிம்பிள் 5 மினிட் ப்ரொசீஜர் மூலமா இந்த டங் டையை ரிலீஸ் பண்ணி இதனால வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் அவாய்ட் பண்ண முடியும்.